உலக விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாரா? ஈரான் இஸ்ரேல் போர் பற்றி பெருவெடிப்பு போகன் முழுசா அலசி ஆராய்ஞ்சிருக்கேன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்காரு. சரி, அப்படி என்னதான் அவர் அதில் அலசி ஆராய்ஞ்சிருக்காருன்னு நாம இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க மக்களே, நான் உங்கள் வேங்கை, தமிழ் வேங்கை. ஆனா உண்மையிலே யாரா பிரச்சனையை முதல்ல ஆரம்பிச்சான்னு பார்த்தா அது இஸ்ரேலா தான் இருக்கு. இஸ்ரேல் ஜூன் 13 ஈரான்ல அத்துமீறி தாக்குதல் அப்படிங்கிறத நடத்துறாங்க. ஜூன் 12 இஸ்ரேல் டெஹ்ரான் மாகாணத்தில் இருந்த மக்களுக்கு முன்னெச்சரிக்கை விடுத்தாங்க. அங்கிருந்து இவாக்குவேட் பண்ண சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் குண்டு போட்டாங்க. அதனால இது திடீர் தாக்குதல்னு யாராலையும் சொல்ல முடியாது, இடதுசாரி தற்குறியான போங்கு போகன் மாதிரியான ஆட்களை தவிர. ஈரான் நாட்டுடைய தலைவரை பார்த்து இம்மிடியட்டா நீங்க சரண்டர் ஆயிடுங்க, அதுவும் அன்கண்டிஷனலா சரண்டர் ஆயிருங்க, இல்லன்னா நிலைமை வேற மாதிரி ஆயிரும் அப்படின்னு மிரட்டிடுறாரு. 2 நாடுகளுக்கு நடுவுல பிரச்சனை அப்படின்னா அந்த நாடுகள் அதை பேசி தீர்த்துக்கணும். அதை தாண்டி ஒரு 3வது நபரா வந்து பேசுறோம் அப்படின்னா டிப்ளமேட்டிக்கா அப்ரோச் பண்ணணும் இல்லையா? யார் சார் வரே? இவரு தெரியல, இவர்தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். ட்ரம்ப் அப்படித்தான் பேசுவார், அப்படித்தான் பேசணும். யாருக்கு மரியாதை தரணும், யாருக்கு கனிவான மொழியில பேசணும்னு சில விதிமுறைகள் இருக்கு. அதெல்லாம் போங்கு போகன் மாதிரியான ஆட்களுக்கு புரிய வாய்ப்பே கிடையாது. ஈரானிய மக்களை சர்வாதிகாரம் பண்றவங்க கிட்ட இப்படித்தான் பேசணும், இப்படித்தான் நடந்துக்கணும். 2025 முதல் தாக்குதலை ஈரான் மேல நடத்தினது இஸ்ரேல் தான். ஆனா ஈரானை கைப்பற்றிய மதவெறி சர்வாதிகாரி கொமைனி ஈரான் தன் வசம் வந்ததும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தான் என்னோட ஜென்ம விரோதி, அதை அழிக்காமல் ஓய மாட்டேன்னு வாய்விட்டாரு. இதுதான் அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் இவன் ஏதோ பிளான் பண்றான்னு அவங்கள யோசிக்க வச்சுது. இஸ்லாமிக் ரெவல்யூஷனுக்கு முன்னாடி வரைக்கும் ஈரானின் லீடர் ரீசா ஷா பலவியோட நட்புறவுல இருந்தது இஸ்ரேல். இதுல இருந்து தெரிஞ்சுக்கோங்க மக்களே, இந்த போரை ஆரம்பிச்சது யாருன்னு. நல்லா கவனிங்க மக்களே. கொமைனி இஸ்ரேலை எதிரியா தான் பார்ப்பேன், இஸ்ரேலை அடிப்பேன்னு சொல்லியும் இஸ்ரேல் ஈரானை ஆயுத ரீதியா தாக்காம ஈராக் கூட ஈரான் சண்டை போடும்போது இஸ்ரேல் ஆதரவு தந்து ஆயுதங்களையும் தந்தாங்க. 1980 1988 வரைக்கும். ரோஷக்காரனா இருந்திருந்தா இஸ்ரேல் நீ என்னோட எதிரி, உன்னோட உதவி எனக்கு தேவையில்லைன்னு கொமைனி சொல்லியிருக்கலாம். ஆனா எதுவும் சொல்லாம இஸ்ரேலோட உதவியை வாங்கிக்கிட்டு 1990களில் ஈரானுக்கு அரபுக்களின் ஆதரவும் ஷியா முஸ்லிம்களின் ஆதரவும் வேண்டி இஸ்ரேலையும் அமெரிக்காவையும் எதிர்க்குது. இதற்கான திட்டத்தை 20 ஆண்டுகளுக்கு முன்பே கொமைனி போட்டிருக்காரு. அப்படித்தான் ஈரான் தனக்கான 4 பக்க ராணுவத்தையும் உருவாக்குனாங்க. காசால ஹமாஸ், லெபனான்ல ஹெஸ்புல்லா, ஈராக்ல ஷைட்ஸ், ஏமன்ல ஹவுதிஸ். இந்த 4 முனையையும் இஸ்ரேலை சமாளிக்க வச்சு சண்டை போட வச்சு திசை திருப்பிட்டு ஈரான் தன்னுடைய அணு ஆயுத கனவை நிறைவேற்ற வேலையை பார்த்தாங்க. அணு ஆயுதம் இல்லாமலேயே ஈரான் இவ்வளவு தொந்தரவு தரானே, அணு ஆயுதம் மட்டும் இவங்கிட்ட இருந்தா இவன் என்ன பண்ணுவானோன்னு முன்னெச்சரிக்கையா கணிச்ச இஸ்ரேல் ஈரானை கண்டிப்பா புலக்கடிக்கணும்னு சண்டையில இறங்குறாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும், இஸ்ரேல் ஆர் ஈரான், இந்த சண்டையை ஆரம்பிச்சது யாருன்னு நீங்களே காமெண்ட் பண்ணுங்க. ஈரான் இஸ்ரேலுக்கும் நடுவுல கூட கான்ஃபிளிக்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதுல இஸ்ரேல் தான் அதிகமா இதே மாதிரி ஃபர்ஸ்ட் அட்டாக்கா வந்து தொடங்கி இருக்கு அப்படிங்கறத பார்க்க முடியும். உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம். மிக பழமையான பண்பாடுகள் கொண்ட நாகரிகங்கள் நிறைந்த இடங்கள்ல ஈரானும் முக்கியமான ஒன்று. ஈரானின் முந்தைய வரலாறுன்னு நம்ம பெருவெடிப்பு சொன்னது கத்துக்குட்டி கதை. ஐயா அலெக்சாண்டர் பெர்ஷியாவை கைப்பற்றி ஆட்சி பண்ண வரைக்கும் அதற்கு பின்பும் பெர்ஷிய மக்கள் ஜொராஸ்ட்ரிய மதத்தை தான் பின்பற்றி வந்தாங்க. அலெக்சாண்டர் இறந்ததும் அவருடைய தளபதி செலிசுட் எம்பையரை உருவாக்குனாரு. இவரை எதிர்த்த ஈரானிய மக்கள் தான் பார்த்தியன் எம்பையரை உருவாக்குனாங்க. கிட்டத்தட்ட 400 ஆண்டுகள் இவங்க ஆட்சி பண்ணாங்க. இவங்களை வீழ்த்திட்டு செசானியன் எம்பையர் ஆட்சி நடந்தது. இந்த காலகட்டம் வரைக்கும் இஸ்லாம்னா என்னன்னு ஈரானியர்களுக்கு தெரியவே தெரியாது. இஸ்லாம் மதத்தை பரப்ப போர்களை தொடங்கும் முன்பே இஸ்லாமியர்களுக்குள் சன்னி ஷியா பிரிவினர் சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சாங்க. அரேபியர்கள் ஈரானை கைப்பற்றியதும் பாரசீக மொழியை அழிக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள், யூதர்கள், ஜொராஸ்ட்ரியர்கள் எல்லாரையும் இஸ்லாமிற்கு மதம் மாத்துறாங்க. பெர்ஷியா அரேபியர்களின் கைகளில் வீழ முக்கிய காரணம் பல போர்களை சந்தித்து பலவீனமா இருந்த காலத்துல தங்களுடைய மதத்தை பரப்பணும்னு வெறிகொண்டு வந்த மூர்க்கர்களை இவங்களால சமாளிக்க முடியாம போனதுதான் அரேபியர்களின் கைகளில் பெர்ஷியா ஒட்டுமொத்தமாக வீழ்ந்தது. ஈரான்ல இருந்த கிறிஸ்தவர்களையும் யூதர்களையும் ஜிஸ்யா வரி கட்ட சொன்னாங்க. ஆனா ஜொராஸ்ட்ரியனிசத்தை பின்பற்றி வந்த மக்களையும் அவங்களுடைய கோவில்களையும் உடைமைகளையும் எரிச்சாங்க. சஃபாவித் டைனாஸ்டி மூலமா முக்கால்வாசி ஈரான் மக்களை ஷியா பிரிவின் இஸ்லாமியர்களா மதம் மாத்தினாங்க. என்னதான் மதம் மாறி இருந்தாலும் அவங்களோட ரூட்ஸை ஈரானியன் மக்கள் மறக்கவே இல்லை. எவ்வளவு எதிர்த்தாலும் இஸ்லாமோட அடிப்படை வாதத்துக்கு இவங்க தலையசைக்காததால யாரெல்லாம் இஸ்லாமிற்கு கட்டுப்படலையோ அவங்க எல்லாரையுமே கொடுமைப்படுத்தினாங்க. பாலவி ஆட்சியை உருவாக்கின ரீசா கானுக்கு
அவரோட அப்பா யாருன்னே தெரியாது. இவர் தான் முதல் முறையா இந்த பேர்ல தன்னுடைய டைனாஸ்டியை தொடங்கினாரு. சுதந்திர நாடா இருக்கணும், சக்தி வாய்ந்த நாடா இருக்கணும்னு எல்லா தலைவர்கள் மாதிரி இவரும் வாக்குறுதி தந்தார். 18ஆம் நூற்றாண்டில் நாதர் ஷா ஆட்சியின் கீழ் ஈரான் எப்படி இருந்துச்சோ அதே கேவலமான நிலையில் தான் 19ஆம் நூற்றாண்டிலும் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலும் இருந்துச்சு ஈரான். ரிசா கான் ஈரானுடைய ராணுவத்துக்காக மட்டும் 40% செலவு பண்ணாரு வருஷம். ஈரான்ல பாதி ரோட்ஸ் அண்ட் ரயில்வே டாக்ஸை ஃபாரின் ட்ரூப்ஸ் தான் முதலாம் உலக போர்ல போட்டாங்க. அதனால ரிசா இண்டஸ்ட்ரீஸை டெவலப் பண்ண 40% அமௌண்ட்டை போட்டாரு. பயங்கர வளர்ச்சி அடையலனாலும் சொல்லிக்கிற அளவுக்கு ஈரான் முன்னேறிச்சு. குறிப்பா கல்வியில எல்லாருக்கும் இடம் கொடுக்கப்பட்டு முதல் முறையா படிப்பில் பல ஈரானியர்கள் ஆர்வம் காட்ட ஆரம்பிச்சாங்க. 1941ல முதல் முறையா ஈரான்ல டாக்டரேட்ஸ் வழங்கப்பட்டுச்சு. ஆனா வேதாளம் முருங்கை மரம் ஏறுற மாதிரி சர்வாதிகாரத்தை பண்ண ஆரம்பிச்சாரு ரிசா. யாரையெல்லாம் சந்தேகப்பட்டாரோ எல்லாரையும் கொன்னாரு. நட்பா இருந்தவங்க கிட்ட விரோதத்தை வளர்த்தாரு. கருத்து சுதந்திரத்தை முடக்கினாரு. எழுத்தாளர்களை சிறை வச்சாரு. இவர் இதையெல்லாம் தீவிர மதப்பற்று கொண்ட இஸ்லாமியர்களுக்கு தான் அதிகமா பண்ணாரு. ரிசா ஷா ஜெர்மனுக்கு ஆதரவா இருந்ததால பிரிட்டனும் சோவியத்தும் இவரை எப்படியாவது பதவியில் இருந்து தூக்கிட்டு இவருடைய மகனை, அதாவது சொல் பேச்சு கேட்கிற அடிமையை ஆட்சியில அமர வைக்கணும்னு திட்டம் போட்டு அமர வச்சாங்க. பட் நம்ம பெருவெடிப்பு போகன் இதையெல்லாம் சொல்லாம என்னமோ முகமது ரிசா தான் தன்னோட அப்பா மாதிரி தனித்து இவருடைய புத்தி கூர்மையால ஈரானை வளர்த்த மாதிரி உருட்டிட்டு இருக்காரு. அப்பா ரிசா ஷா அளவுக்கு அறிவில்லாத முகமது ரிசா அலைட் கண்ட்ரிஸ் கூட கை கோத்தாரு. ரிசா ஷா ஈரானை விட்டு தப்பி போய் 1944ல சவுத் ஆப்பிரிக்கால இறந்து போனார். பிரிட்டன், ரஷ்யா, அமெரிக்கா மூணும் சேர்ந்து 1945 வரைக்கும் ஈரானை நேரடியா தங்களோட கட்டுப்பாட்டில் வச்சிருந்தாங்க. நம்ம பெருவெடிப்பு எப்பவும் அரைவேக்காட்டுத்தனமா தான் சொல்லுவாரு. இவர் சொன்னது போல முகமது ரிசா தன்னை எதிர்த்தவங்களை அடக்குமுறை பண்ணல. உலக போறப்ப ஈரான்ல டேரா போட்ட சோவியத் படையின் கம்யூனிச ஊடுருவல் ஈரான்ல பரவ ஆரம்பிச்சது. அதைத்தான் CIA துணையோட முகமது ரிசா தடுக்க பார்த்தாரு. 50% நாட்டின் வருமானத்தை தூக்கி மிலிட்டரியில போட்டாரு. இதனால ஈரானின் பொருளாதாரம் பெரிய அளவில் பாதிப்படைஞ்சது. இதுதான் நேரம்னு 1963ல கொமைனி ஷாவுக்கு எதிராக பேச ஆரம்பிச்சாரு. எங்கெங்கெல்லாம் போனாரோ அங்க எல்லா இடத்துலயுமே. இவரை பலமுறை ரிசா கைது பண்ணி கொல்லாம விட்டதுதான் மிகப்பெரிய பிரச்சனையாகும்னு அப்ப யாருக்குமே தெரியல. யாருமே இதை எதிர்பார்க்கல. அமெரிக்கா ரிசாவுக்கு $200 மில்லியன் தந்து உதவுனாங்க. கொமைனியை நாடு கடத்துறாங்க. ஒரு வழியா அமெரிக்கா தந்த பணத்தை வச்சு புது பாலிசிஸை உருவாக்கி மக்களை சமாதானப்படுத்திட்டா ஆட்சிக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு நம்பினாரு முகமது ரிசா. கொமைனியின் குடும்பத்தில் அத்தனை பேரும் முல்லாசா இருந்தவங்க. அதனால மிக தீவிர இஸ்லாமிய அடிப்படைவாதியாகவே வளர்ந்தார். 1918ல் அம்மாவை இழந்து அனாதையான கொமைனி படிக்க ஆரம்பிச்சாரு. மத ரீதியாக வெஸ்டர்ன் எஜுகேஷன் படிக்காம ஜெனரல் எஜுகேஷனும் படிக்காம முழுக்க மதத்தை பற்றியே படிச்சாரு. ஈரான்ல வெஸ்டர்ன் ஐடியாஸ் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு பிரிட்டனை எதிர்த்தாரு. 1963ல் அயத்தொல்லாவா ஆனாரு கொமைனி. அதே சமயத்தில் ஈரானுடைய GDP வளர ஆரம்பிச்சது. படிப்பு சதவீதம் அதிகமாச்சு. வாழ தகுதியான இடமா முன்னேறிச்சு ஈரான். யோம் கிப்பூர் போருக்கு அப்புறம் எண்ணெயோட விலை 2 மடங்கா ஏறிச்சு. மறுபடியும் இதனால ஈரானின் பொருளாதாரம் வீக்கமடைஞ்சது. நாட்டோட நிலைமை இப்படி இருக்கும்போது பெர்ஷியாவின் 2500ஆம் ஆண்டு ஆனிவர்சரி விழாவை $200 மில்லியன் செலவு பண்ணி கொண்டாடி இருக்காரு முகமது ரிசா. ஈரான் இஸ்லாமிற்கே சொந்தம், பெர்ஷியாவெல்லாம் கிடையாதுன்னு தன்னோட மதவெறியை காட்டி தீர்த்துட்டாரு. நேரம் கிடைச்சதும் கேப் விடாம முகமது ரிசா ஆட்சியை விமர்சனம் பண்ணிட்டே இருந்தாரு கொமைனி. அதுவும் இல்லாம விளிம்பு நிலையில் இருந்த மக்களுடைய வறுமையை தனக்கு சாதகமா பயன்படுத்தி அவங்களுக்குள்ள வெறுப்பை தூண்டி விட்டுட்டு இருந்தாரு கொமைனி. கலவரம் வெடிச்சது. நூற்றுக்கணக்கான உயிர்கள் பறிப்போச்சு. இனி ஈரான்ல இருந்தா நம்மளை கொண்டுவாங்கன்னு யூஎஸ்க்கு தப்பிச்சு போறாரு முகமது ரிசா. இவர் போனதும் ஈரானுக்குள்ள வராரு கொமைனி. அன்னைக்கு உற்சாகமா ஆரவாரமா கொமைனியை வரவேற்ற மக்களுக்கு தெரியல இதுதான் கடைசி சந்தோஷமான நிகழ்வா அவங்களுக்கு இருக்க போகுதுன்னு. கொமைனி ஆட்சிக்கு வந்தா பாலாரும் தேனாரும் ஓடும்னு நினைச்ச மக்களுக்கு பாலைவன ஆட்சியா காட்டினாரு. பாலவி அரசாங்கத்திற்கு வேலை பார்த்த அத்தனை பேரையும் கொன்னாரு கொமைனி. குர்திஷ் இன மக்கள் பாலவி அரசுக்கு ஆதரவு தந்ததாலையும் தனிநாடு வேணும்னு கேட்டதாலையும் இன்னி வரைக்கும் இனப்படுகொலை செய்யப்பட்டுட்டு வராங்க. ஆனா நம்ம உள்ளூர் பச்சை சங்கிகள் இதை பத்திலாம் பேசவே மாட்டாங்க. ஏன்னா இனப்படுகொலை செய்யறது இவங்களுக்கு பிடிச்சவன், இவங்களுடைய மதத்தை சேர்ந்தவன். ஆனா இஸ்ரேல்காரன் இவங்க மேல குண்டு போட்டதும் ஐயோ எம்மான்னு கத்துறாங்க. ஏன்னா இஸ்ரேல்காரன் இவங்க மதத்தை சேர்ந்தவனை அடிக்கிறான். அதனால கொமைனி தன்னோட ஆட்களை அதிகாரிகள் ஆக்குறாரு. அவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து ஈரானின் தலைவரா இவரை அறிவிக்கிறாங்க. அப்படிதான் மக்களே, அத்தோட ஈரான்ல இருந்த எல்லா சுதந்திரமும் புதைக்கப்படுது. பள்ளிக்கூடங்கள் மூடப்படுது. பெண்களின் உரிமை பறிக்கப்படுது. கொமைனி அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் கொன்னு புதைப்பேன்னு வாய் விடுறாரு. ஈரான் மக்களுடைய வாழ்க்கை போர்க்களமா மாறுது. இதுல இருக்கக்கூடிய அட்டாக்ஸ் எல்லாம் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா இதுல இஸ்ரேல் தான் அதிகமா ஃபர்ஸ்ட் அட்டாக் அப்படிங்கறத பண்ணிருக்கும்.
பெருவெடிப்பு என்ன சொல்றாருன்னா, இஸ்ரேல் முதல்ல தாக்குனது தப்பு, பல தடவை ஈரானை இஸ்ரேல் தான் தாக்கியிருக்கு, இஸ்ரேல் பேர்ல தான் தப்புன்னு சொல்றாரு. அதாவது தன்னோட நாட்டை சுற்றி இருக்க தீவிரவாத அமைப்புகளுக்கு எல்லா உதவியும் பண்ணி குண்டு போட வைப்பானுங்களாம். அதை முன்கூட்டியே தற்காத்து கொள்ள ஒருத்தன் தாக்குதல் நடத்தினா அவன் கொடூரமானவனா. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா, சோறு தானே திங்கிற. என்ன ஒப்பந்தம் அப்படின்னா, நாங்க நியூக்ளியரை வச்சு ஆயுதங்களை தயாரிக்க மாட்டோம், எங்களுடைய நாட்டுடைய வளர்ச்சிக்கு மட்டும் தான் அதை பயன்படுத்தும் அப்படிங்கிற ஒப்பந்தத்துல அக்ரிமெண்ட்ல வந்து அவங்க சைன் பண்றாங்க. ஆனா இது 1979க்கு அப்புறமா டோட்டலா மாற ஆரம்பிக்குது. பெருவெடிப்பு எப்பவும் போல ஒரு பக்கமா உருள ஆரம்பிச்சிட்டாரு. ஈரான் நியூக்ளியர் ஒப்பந்தம் போடும் போதே பல நாடுகள் அதை சந்தேகமா தான் பார்த்தாங்க, எதிர்க்கவும் செஞ்சாங்க. உடனே ஈரான் நாட்டில இருந்து நாங்க பொது பயன்பாட்டிற்காகத்தான் நியூக்ளியர் எனர்ஜி வேணும்னு கேட்கிறோம், ஆயுதங்கள் எதையும் செய்ய மாட்டோம்னு சத்தியம் பண்ணி சொல்றோம்னு ஒப்பந்தம் போட்டாங்க. IAEAவும் ஈரானை ஆய்வு பண்றாங்க. ஆமாப்பா, ஈரான்ல தப்பா எதுவுமே பண்ணலன்னு சொல்றாங்க. ஆனா 2002ஆம் ஆண்டு ஆய்வு பண்ணப்ப அராக் அண்ட் நேத்தன்ஸ்ல வெளியுலகிற்கு வெளியுலகிற்கு காட்டப்படாத 2 அணு உற்பத்தி ஆலைகள் இருக்கிறத IAEAவே கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சதும் 2005ஆம் ஆண்டு ஈரான் நியூக்ளியர் ஒப்பந்தத்தில் உள்ள நிபந்தனைகளுக்கு உட்படவில்லைன்னு அறிவிக்கிறாங்க. உடனே யூஎஸ்ல இருந்து யுரேனியம் உற்பத்தி செய்யாதீங்கன்னு ஈரான் கிட்ட சொல்றாங்க. 2006ல யூஎஸ் மட்டும் இல்லாம இஸ்ரேலும் வார்ன் பண்றாங்க, நீங்க யுரேனியம் என்ரிச்மெண்ட் பண்ணாதீங்கன்னு. ஆனா யார் பேச்சையும் கேட்காம இவங்க ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஈரானுடைய தூண்டுதலால ஹிஸ்புல்லா 1982 இருந்து 2000 ஆண்டு வரைக்கும் 1996 முறை இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்திருக்காங்க. ஆனா இஸ்ரேல் தன் நாட்டை தற்காத்து கொண்டதை தவிர முதல் தாக்குதலை இவங்க முன்னெடுக்கவே இல்லை. இதெல்லாம் இந்த பெருவெடிப்பு தற்குறிக்கு தெரியாது. தன்னை அழிச்சே தீர்வேன்னு வெறியோட கூலிப்படைகளை ஏவுறது மட்டும் இல்லாம அணு ஆயுதத்தையும் தயார் பண்ற சக்தி கிடைச்சிட்டா தீவிர அடிப்படைவாதி கொமைனி சும்மா இருப்பாரா? நீங்களே சொல்லுங்க மக்களே. பெருவெடிப்பு போகன் மாதிரியான தற்குறிகளை பிரதமராக்குனா மனிதம் பேசி சமத்துவம் பேசி இந்த பூமியவே சொர்க்கமாக்கிடுவாங்க போல. தயவு செய்து யாராவது இவரை மாதிரி ஆட்களை பிரதமராக்குங்க ப்ளீஸ். வாட் பாலிடிக்ஸே தெரியாத இவரெல்லாம் அமெரிக்காவை பயங்கரமாக கோபத்தோடு பேசுகிறாராம். தீவிரவாதியை போட்டால் பெருவெடிப்பு ஏன் கத்திட்டு இருக்காருன்னு தெரியலையே. ஒருவேளை கொமேனியோட ரசிகராக இருப்பாரோ என்ன இது? 2012ல முஸ்தபா ஹமாதி ரோஷன் அப்படிங்கிறவர் தன்னுடைய கார்ல இருந்தப்போ ஒரு மோட்டார் பைக்ல வந்த ஒருத்தர் பாம்பை உள்ள போட்டு அவர் படுகொலை செய்யறார். அவர் யார் அப்படின்னா ஈரானுடைய டாப் மோஸ்ட் நியூக்ளியர் சயின்டிஸ்ட். யோ பெருவெடிப்பு லிஸ்ட்டை சொல்லும் போது சரியா சொல்ல மாட்டியாயா? என்னையா நீ எடுத்ததும் 2012க்கு போயிட்டியே. 2002ல நியூக்ளியர் சைட்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டதும் 2007லேயே இஸ்ரேல் அண்ட் அமெரிக்கா வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல இருந்து தானே நீ சொல்லணும். 2007ல டாக்டர் ஆதர்ஷிர் ஹொசைன்பூர் என்ற எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெஷலிஸ்ட் யுரேனியம் ப்ரொடக்ஷன்ல வேலை பார்த்தாரு. குறிப்பா கொமேனியை தேர்ந்தெடுத்த ஆள். பாவம் கேஸ் லீக்கால செத்து போயிட்டாரு. ஆனா ஈரான் இவருக்கும் அணு ஆயுதத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு உருட்டினாங்க. அடுத்து மசூத் அலி முகமது என்ற நியூட்ரான் பிசிக்ஸ் ப்ரொஃபஸரை 2010ஆம் ஆண்டு வீட்டு வாசல்லையே பைக்ல வந்த ஒருத்தன் குண்டு போட்டு கொள்றான். இதையும் ஈரான் அணு ஆயுதத்திற்கும் இதற்கும் தொடர்பே இல்லைன்னு உருட்டினாங்க. இதே வருஷம் நவம்பர் 29ஆம் தேதி பார்ட்டிகல் பிசிசிஸ்ட் மஜித் ஷஹ்ரியாரிய பப்ளிக்ல குண்டு போட்டு கொள்றாங்க. அதே 2020ல ஈரானுடைய ராணுவத்துடைய மிக முக்கியமான தளபதியா இருந்த காசிம் சுலைமானி சுரங்க பாதையில ஒரு ட்ரோன் விமானத்தால படுகொலை செய்யப்பட்டார். அந்த ட்ரோன் விமானம்ங்கிறது அமெரிக்காவுடைய ட்ரோன் விமானம். இன்னொரு நாட்டுக்குள்ள உள்ள புகுந்து அந்த நாட்டுடைய தளபதியை வந்து சுட்டுக் கொள்றத ஏதோ ஒரு பெரிய விஷயம் மாதிரி அமெரிக்கா வந்து சந்தோஷமாவே அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி தற்குறி இங்க படிக்காம ஏன் உசுரம் வாங்க? கொசாம் சுலைமானி ஒன்றும் மனித புனிதர் இல்ல பெருவெடிப்பு போகன். எப்பதான் நீங்க ஒரு பக்கமா உருட்டுறதை நிறுத்துவீங்களோ? சுலைமானிய ஷேடோ கமாண்டர்னு சொல்லுவாங்க மக்களே. 2005ல இருந்து 2011 வரைக்கும் 196 அமெரிக்கர்கள் இறந்து போகவும் 900 அமெரிக்கர்கள் படுகாயம் அடைந்து வாழ்க்கையை தொலைக்கவும் காரணமாக இருந்தவர் தான் இவர். 2007ல சுலைமானிய தீவிரவாதி லிஸ்ட்ல சேர்த்தாங்க. அப்பவே போடணும்னு அமெரிக்கா கிளம்புறாங்க. ஆனா முக்கியமான ஆளா இருக்க இவரை நாம கொன்னா இன்டர்நேஷனல் பிரச்சனைகள் உண்டாகும்னு பிளானை அப்படியே ஸ்டாப் பண்ணாங்க. ஆனா ட்ராக் பண்றதை நிறுத்தவே இல்லை. சரியா ஜனவரி 3, 2020ல பாக்தாத் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல ரீப்பர் ட்ரோனை வச்சு கணக்கச்சிதமா மிகவும் பக்காவான பாதுகாப்போடு இருக்கக்கூடிய ஒரு கார்ல இருந்த சுலைமானிய சிதறடிச்சாங்க. கொமேனியோட முக்கியமான ஆள் இந்த சுலைமானி. இவருடைய இறப்பு அவருக்கு மிகப்பெரிய இடியா வந்து விழுந்துருச்சுன்னு தான் சொல்லணும். இவரை போட்ட அமெரிக்க தளபதி பெட்ரோயஸ் எனக்கு லேடனை விட ஐசிஸ் தலைவனை விட இவனை போடுறதுதான் தலையாய குறிக்கோளா கருதுனேன்னு மனுஷன் வெளிப்படையா ஈரானை வெறுப்பத்தி விட்டாரு. இவங்களோட எக்கனாமி வந்து பெரிய அளவுக்கான சிக்கலை சந்திச்சிருக்கு. இருந்தாலும் அதுல இருந்து நாங்க சமாளிச்சு மேல வந்துருவோம் அப்படின்னு ஈரான் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. யோ பெருவெடிப்பு, இஸ்ரேல் ஈரானை எதுவுமே பண்ணாம இருந்திருந்தா ஈரான் என்ன அவதாரில் வர மாதிரி அப்படியே இயற்கையோட வாழ்ந்துருக்குமா? நான் ஈரானுக்கு ஆதரவு தரேன்னு சொல்ல வெக்கப்பட்டுட்டு என்னென்ன உருட்ட வேண்டியிருக்கு பாருங்க. பாவம் இவருடைய நிலைமை.
முதல்ல பக்கத்து நாடான இஸ்லாமியர்கள் வாழும் ஈராக் கூட சண்டை போடாமல் இருப்பாங்களான்னு கேட்டு சொல்லியா பெருவெடிப்பு. மிஸ்டர் பெருவெடிப்பு, ஈரான் கிட்ட அணு ஆயுதம் வந்துட்டா இஸ்ரேலுக்கு மட்டும் ஆபத்து இல்லையா, ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்குமே அது ஆபத்து தான். ஒட்டுமொத்த இஸ்லாமிய நாடுகளையும் ஒன்று திரட்டி பிற நாடுகள் மேல இரக்கமோ எதிர்காலத்தில் நினைத்த சிந்தனையோ இல்லாம அடிச்சு விட்டுடுவான் அணு ஆயுதத்தை. ரிலீஜியஸ் எக்ஸ்ட்ரீமிசம்னா என்னன்னே தெரியாம கூகுளில் படிச்சுட்டு உலக அரசியல் பேச வந்துட்டார் இந்த தற்குறி. மண்டைக்குள்ள மூளைன்னு ஒன்று சின்ன அளவில் கூட இல்லை போல. இஸ்ரேல் தனியாக அணு ஆயுதம் வச்சிருக்கணும்னு அவசியமே இல்லை பெருவெடிப்பு. அமெரிக்காவில் இருக்க எல்லாமே இஸ்ரேல் தான். இஸ்ரேல் கையை காட்டினா போதும் எல்லா அணு ஆயுதத்தையும் தூக்கி இஸ்ரேலில் கொண்டு வந்து இறக்கிடுவாங்க. உள்ளூர் அரசியலே ஒழுங்காக தெரியாது. இதில் இந்த அரைகுறைகள் உலக அரசியல் பேசுகிறாங்க. தம்மா தூண்டு இஸ்ரேலை அழிக்க எவ்வளவு தீவிரவாத இயக்கங்களை உருவாக்கியிருக்காங்கன்னு யோசிக்காம உலக அரசியல் பேசுகிறாரு பெருவெடிப்பு. பெருவெடிப்பு போலவே நம்ம பெரும்பாலான இந்திய கோமாளிகளுக்கு தெரியாத விஷயம் என்னன்னா, நீங்கள் என்னதான் பச்சைகளுக்கு உழுந்து உழுந்து முட்டு கொடுத்தாலும் உங்களை காப்பீர்களா தாண்டா பாப்பானுங்க கோமாளிகளா. சில எக்ஸ்பர்ட்ஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, தொடர்ந்து பாலஸ்தீன் மேல தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய இஸ்ரேலுங்கிறது இப்போ ஒரு விக்டிம் கார்டை பிளே பண்றதுக்காக அவங்களே அவங்க நாட்டுக்குள்ள இந்த தாக்குதலை அனுமதிச்சிருப்பாங்க. சோ எங்க மேல இவ்வளவு தாக்குதல் நடத்துறாங்க, நாங்க பாவம். பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. எக்ஸ்பர்ட் சொல்றாங்களாம். யோ பெருவெடிப்பு, எக்ஸ்பர்ட்ஸே அஜெண்டாவுக்கு வேலை பார்க்கறவங்கயா. போர் அப்படிங்கிறது என்னைக்குமே ஒரு பிரச்சனைக்கு தீர்வுங்கிறத தராது. பாலஸ்தீன்ல அதுவும் காசாவில இருக்கக்கூடிய மக்களை இஸ்ரேல் எந்த அளவுக்கு கொடூரமா நடத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத ஒவ்வொரு நாளும் பார்க்கக்கூடிய செய்திகள் அவ்வளவு வழிகளை உணர்த்தும். வீட்டுல கும்பலையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க, ஆனா நீ இந்த அழுக அழுகிறியடா. இதோ வந்துட்டாரியா சமாதான புறா. இது மாதிரி எவனாவது பேசும்போது தான் அசிங்கமா பேசணும்னு தோணுது மக்களே. இந்த தற்குறியெல்லாம் ஈழத்தில் நடந்த இனப்படுகொலைகளுக்கு மூக்கு சிந்திருக்க மாட்டான். பங்களாதேஷ்ல இந்துக்களுக்கு எதிராக நடக்கிற இனப்படுகொலைகளுக்கு மூக்கு சிந்திருக்க மாட்டான். ஈரான் சர்வாதிகாரத்தில் குர்திஷ் யசீதி மக்களை இனப்படுகொலை செய்யறானுங்க பச்சைங்க பல வருஷமா. இதெல்லாம் இந்த தற்குறிக்கு தெரியல, இது எதுக்கும் அழல. ஆனா காசாவில் மக்கள் ஐயோ எம்மான்னு சிவாஜி ரேஞ்சுக்கு ஊருள்றான். இவன மாதிரியான ஆகப்பெரும் கழிசலைகளை இந்த உலகத்துல இந்தியாவை தவிர வேற எந்த நாட்டிலையும் பார்க்க முடியாத மக்கள். அந்த வழியோட கம்பேர் பண்ணும்போது இப்ப இஸ்ரேலுக்கு நிகழ்ந்துட்டு இருக்கக்கூடிய வழிங்கிறது பெருசு கிடையாது. என்னத்தையாவது பேசி சொல்லாதண்டி, வெறி வந்து திட்டி விட்டுருப்பாரு. மக்களே, ஈரானோட தீவிர அடிப்படைவாதமே இப்போதைய நிலைக்கு முக்கிய காரணம். இஸ்ரேலும் அமெரிக்காவும் செய்யறது 100% சரியான விஷயம். ஈரானால இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு மட்டும் ஆபத்து கிடையாது, ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்குமே ஆபத்து. மெடிவல் ஏஜ்ல இஸ்லாமிய மதத்தை பரப்ப அரேபியர்கள் என்னவெல்லாம் பண்ணாங்கன்னு தெரிஞ்ச எவனும் பெருவெடிப்பு போகன் மாதிரி உருள மாட்டான், உளர மாட்டான். யூடியூப்ல உட்கார்ந்து 1000 கதைகளை சுலபமா யார் வேணாலும் பேசலாம். ஆனா ஒரு நாட்டோட பொறுப்பை தலையில சுமந்துட்டு இருக்கவங்களுக்கு மட்டும்தான் அதோட சூடு தெரியும். ஆக மனிதநேயமாக இருங்கள். இஸ்ரேல் அரக்கன், ஈரான் தேவதூதன்னு உருட்டுற இந்த மாதிரி தற்குறிகள் சொல்றத தயவு செய்து ஆராய்ந்து பாருங்க மக்களே. இஸ்ரேல் ஜெயிச்சா ஈரான் மக்களே கொண்டாடுவாங்கன்ற விஷயத்த இந்த ஊடகத்தானுங்க மறைச்சிட்டு வரானுங்க. வெளியுறவுத்துறை, உளவுத்துறை, உள்துறையில வேலை பார்க்குறவங்க கூட இப்படி பேச மாட்டாங்க, இப்படி எதுவுமே பண்ணது கிடையாது. ஆனா ஒரு கேமரா, ஒரு மைக்கு, ஒரு லேப்டாப்பு, எடிட் பண்ண 4 பேர், அரைகுறையா எழுதி தர 4 பேருன்னு இதை மட்டுமே வச்சுட்டு அதை பேசுற உங்களுக்கே இவ்வளவு அதப்புன்னா லைவ் ஜியோபாலிட்டிக்ஸ்ல வேலை பார்க்குறவங்களுக்கு எவ்வளோ அதப்பும், எவ்வளோ அறிவும், எவ்வளோ அனுபவமும் இருக்கும். தயவு செய்து உங்க மனிதாபிமான கருத்து கூந்தல்களை எல்லாம் நீங்க உங்களுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. அதுதான் இந்த பூமிக்கு நல்லது.